அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர் திமுக போய் இணைஞ்சிட்டாரு. நீ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி காண போறாரு அப்படின்னு பல்வேறு யூகங்கள பேசப்பட்டாலும், வர்ற 7ஆம் தேதி மதுரை திருமங்கலத்துல உரிமை மீட்புக்குள்ள இருந்த அந்த 1,00,000 பேரையும் கொண்டு வந்து திமுக சேர்க்க போறேன். என்னையா 4 பேரை வச்சு அரசியல் நடத்துறேன்னு சொன்னீங்க, 1,00,000 பேரை கொண்டு வந்து இறக்குறேன்ப்பா. மதுரையில சவுத்துக்கு நான் தான் தலைவன் அப்படி சொல்லிட்டு வர 7ஆம் தேதி கேரளத்துல இறங்கிட்டாரு நம்ம பன்னீர் அவர்கள். ரொம்ப சாஃப்டாவே இது வரைக்கும் தன் வாழ்க்கையை அரசியல் வாழ்க்கையை நடத்தினவர் திடீர்னு கோவப்பட்டு போய் மதுரையில அது திருமங்கலத்துல ஏன் நடத்தணும், அந்த இடத்த சூஸ் பண்ண என்ன காரணம், அங்க என்ன அரசியல் இருக்கு, என் தேனியை விட்டுட்டு என்ன காரணத்துக்கு மதுரையில போய் வைக்கணும், அதுவும் திருமங்கலம் தொகுதி ஏன் சூஸ் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா இதுக்கு ஒரு பின்னணியில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. இறந்தோடனே அந்த காலகட்டத்துல உடனே முதலமைச்சர் யாராக்குனாங்க, ஓ பன்னீர்செல்வத்தை ஆக்குனாங்க. அப்படியே நம்ம பயணமா போய்க்கிருக்கு. நம்ம சாப்பிட்டா நம்ம 4th கியர்ல போற மாதிரி ஜாலியா போய்க்கிருந்தாரு. அப்பத்தே மதுரையில இருந்து ஒருத்தர் நேரா போய் அம்மாவின் சமாதியில போய் மொட்டை அடிச்சுட்டு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டு போயிட்டாரு. அவர்தான் நம்ம ஆர்பி உதயகுமார். கட்சி தலைமை ஒரு ஆளுங்க இருக்கு, முதலமைச்சர் வாழ்றது இருக்குன்னு சொல்லி அந்த பிரச்சனையை உருவாக்கி விட்டு அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் பதவியை பறிக்கிறதுக்கு மெயின் அச்சாரமா இருந்ததே நம்ம ஆர்பி உதயகுமார். அவர் ஆரம்ப கட்ட அரசியல பார்த்தீங்கன்னா அம்மாவின் விசுவாசின்னு சொல்லி நெஞ்சில் எழுதியிருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் காலம் போன கையில சின்னம்மாவின் விசுவாசினாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ்சி விசுவாசி அப்படின்னாரு. இப்ப ட்ரெண்டிங்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விசுவாசி சொல்றாரு. இவர் யாருக்குமே விசுவாசியெல்லாம் கிடையாது. இவருக்கு அரசியல்ல ஒரு நிரந்தரமா நிலத்தை பிடிக்கணும். எவன் செத்தாலும் எவன் நாசமா போனாலும் எவன் எப்படி போனா எனக்கு என்ன கவலை, நான் அரசியல் நிரந்தரமா இருக்கணும், அதுக்கு இடையூறு எல்லாத்தையும் ஒவ்வொரு வெளியேற்றணும் அப்படின்னு முதல்ல நினைச்சபடி ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றியாச்சு. நினைச்ச கரியும் கை கூடிச்சு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த சமுதாயத்துல ஓபிஎஸ் எப்படியாச்சும் அள்ளி செல்ல ஒடுக்கி அமைக்கிறணும், அந்த இடத்த நம்ம பிடிச்சிடணும், நம்ம தான் அதிமுகல மறவர் சமுதாயத்துல மிக மிக முக்கியமான இடத்துல இருக்கணும். அதுக்காண்டி ஓபிஎஸ் அடிச்சு ஒதுக்கிட்டாரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நினைச்சபடியே எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆயிட்டோம். இந்த முறை அதிமுக ஆட்சியை பிடிச்சா நம்ம ஓபிஎஸோட இடத்தை பிடிச்சது பெருசு இல்லை, அவர் இலாக்காவை பிடிச்சிடணும். நம்மதே அடுத்து சவுத்துல முக்கியமான தலையா இருக்கணும். நம்மதே இங்க இருக்கக்கூடிய 58 தொகுதியும் தீர்மானிக்க இடத்துல இருக்கோம். நம்ம எவ்வளவு பெரிய டான் டங்கரா, நம்மளை மீறி ஒண்ணு நடத்த முடியுமா? வர்றோம், அதிமுக வெற்றி பெறுறோம். அதுல மிக முக்கிய விஷயம், தென் மாவட்டம் போனா கலக்குறோம், எங்க போனா கொட்டு மேலத்தோட ஜாலியா பதவி அனுபவிக்கணும் நினைச்சு பெரிய பிளானோட இருக்காரு. ஆனா அவருக்கு இடையூறு பண்ணக்கூடிய வகையில இப்பதான் சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன், அது திருமங்கலத்துல ஆளை நிப்பாட்டுறதுல எல்லா வேலையும் பார்த்துட்டாங்களாம். அங்க நிப்பாட்டி எப்படியாச்சும் ஆர்பி உதயகுமார காலி வண்டியே அந்த அம்மா ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் தேனியை விட்டுட்டு வந்து திருமங்கலத்தை மீட்டிங்கை போட்டு எப்படியாச்சும் நல்லா நிம்மதியா இருக்க ஆர்பி உதயகுமார் தூக்கத்தை கெடுக்கணும், அவரை இந்த முறை சின்ன பின்னமாய் நாசமாக்கி காலி பண்றதுக்கு என்ன ஒளி அதை செய்யணும்னு அவர் வர்றாரு. சசிகலா இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஓபிஎஸ் அவர்கள் திமுக இணைந்தாலும் இவங்க 2 பேத்துக்கு ஒரு விஷயத்துல ஒற்றுமையா இருக்காங்க. ஆர்பி உதயகுமார் அந்த முறை கண்டிப்பா காலி பண்ணியாகணும், இந்த இடம் வாஷ் அவுட் பண்ணியாகணும். திமுக அங்க மணிமாறன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வேலையை முழுசா பார்க்கலாமு சசிகலா இறங்கிட்டாங்க, ஓபிஎஸ் இறங்கிட்டாரு. இதை கேட்ட கேள்விப்பட்ட யாரு நம்ம தலைவர் ஆர்பி உதயகுமார், என்னங்க எனக்கு ஏங்க இப்படி சோதனைலாம் பண்றீங்க, நான் எவ்வளவு நல்லவன், என்னவே கழிவு நினைக்கிறீங்களா, பார்ப்போம், என் பலம் என்ன தெரியுமா, திருமங்கலத்தை ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மக்களும் எனக்கு சொன்னா அவ்வளவு பாசம் ஓட்டு போட்டு வாக்களிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தெரியாது. இந்த முறை ஆர்பி உதயகுமார மண்ணை கவர்றதுக்கு பெரும் திட்டத்துல களை இறங்கிட்டார் ஓபிஎஸ் அவர்கள். இதை பற்றி அதிமுக தரப்புல கேட்கும்போது, என்னங்க ஆர்பி உதயகுமார் அவர்களை காலி பண்ற டீம் உள்ள இறங்கிருச்சாங்களே, என்னங்க எப்படிங்க இருக்கு? ஆமாங்க, அவர் செஞ்ச வினைக்கு வினை அறுத்தான அவரு ஆளுக்கு குழி பறிச்சாரு, அவருக்கு குழி பறிக்க ஒரு டீம் இறங்கிருச்சு. இந்த முறை கண்டிப்பா அவரை காலி பண்ணிடுவாங்க. அவர் கட்சிக்காருக்கும் செய்ய மாட்டாரு, கட்சியில இருக்க முக்கியமான நிர்வாகிகளும் கண்டுக்கிற மாட்டாரு. அவருக்கு தேவையான விஷயங்களை எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனக்கு தேவையான விஷயங்கள் தான் அனுபவிச்சுக்கிறோரோ அதே மாதிரி இவர் அனுபவிச்சுக்குருவார். மக்களுக்கோ நிர்வாகிகள் யாரையும் கண்டுக்கிற மாட்டார். அவர் தேவை பதவி 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 சுகம் மட்டும் கிடைத்தால் போதும். ஓட்டு வரணும்,
பதவியில போய் உட்காரணும், யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், யாருக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிப்பட்டவர்களே யாரு அதிமுக தொண்டர்களே புலம்புறாங்க. இந்த முறை ரொம்ப எளிமையா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? திமுக இருக்க மணிமாறனுக்கு இருக்கு. அசால்ட்டா அடிச்சு ஜெயிப்பாங்க. ஏன்னா அதிமுக இருக்கக்கூடிய பிளவுகள் ஓட்ட 4-3 பிச்சு எடுக்கட்டும், நம்ம அசால்ட்டா போய் லாஸ்ட் பால போய் 6 அடிச்சு வெற்றி பெற்று விடலாம். இந்த முறை எப்படியோ இல்லையோ அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைகளை அத்தனை பேருக்கு அடிச்சு தூக்க திமுக பக்காவை இறங்கி வேலையை பார்க்கச்சு. அதில் முதல் அச்சாரமா திருமங்கலம் ஸ்டார்ட் பண்றாங்க. திருமங்கலம் திருப்பம் தருமோ இல்லையோ ஆர்பி உதயகுமார் திருப்பத்தை கொடுத்துரும். இந்த முறை ஆர்பி உதயகுமார் அவர் செய்த நன்மைக்கும் பேருக்கும் புகழ்ச்சிக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பெரிய பாடம் கத்துக்க என்று அதிமுக தரப்புல சொல்றாங்க. என்ன நடக்க போகிறது? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் திருமங்கலத்தை யார் கைப்பற்ற போறாங்க? இந்த அரசியல்ல யார் பலத்தை அடி வாங்க போறாங்க? யாரு துண்டக்கான துணியக்கான ஓட ரெடியா இருக்காங்க என்பதை வருங்காலங்களில் தொடர்ச்சியா நான் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.